முக்கால்வாசி எல்லா தொகுதியும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமுதாயம் வாரியாக நம்ம பிரிக்க முடியாது. நீங்கள் 2 விதமாக பிரிக்கலாம், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்ட்டு. அதில் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள் இருக்கிற இடம். மத்திய சென்னையில் உழைக்கும் மக்கள், கொஞ்சம் மேல்தட்டு மக்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி நாம் பார்த்துட்டு வர தொகுதிகள் எல்லாமே மக்களோட எண்ணமும் கள ஆய்வும் என்ன சொல்லுதுன்றதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும் போதும் 13வது தொகுதி கொளத்தூர் தொகுதி கண்டிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் அவர் வெல்வது உறுதி என்பது உறுதி. வணக்கம். இப்போ தேர்தல் அரசியலில் ஒரு 13வது தொகுதி அப்படின்னா எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிற இந்த தொகுதி முதல்வர் தொகுதி அப்படின்னே நம்ம பார்க்கலாம். எதனால அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட தொகுதி அப்படிங்கிறது தான் கொளத்தூர் தொகுதி. சரி, இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பீங்க, என்னடா வெற்றி வாய்ப்புன்னா என்ன மு.க. ஸ்டாலினை வின் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பீங்க. இல்லைங்க, அரசியல் அப்படிங்கிறது மாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சந்திக்கிற ஒரு இடம் தான் அரசியல் அப்படிங்கிறது. தொடர்ந்து 3 முறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல வெற்றி வாகை சூடிய தொகுதி. ஆனால் இந்த முறை அதே மாதிரி வெற்றி வாய்ப்புகள் இருக்குமானா கண்டிப்பாக அவர் தான் வெற்றி வாய்ப்புகளை எடுப்பார் அப்படிங்கிறது தான் கணிப்பும் நமக்கு கொடுக்குற இதாக இருக்குது. சரி, அந்த கணிப்புகளுக்கு நடுவில் ஏதாவது இடையூறுகள்லாம் இருக்குதா அப்படின்னா நிறைய இடையூறுகளும் இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் இருக்குது. என்னென்ன இடையூறுகள் இருக்குது அப்படின்னு அலசி பார்த்தோம் அப்படின்னா, கொளத்தூரில் இன்னும் தண்ணி பிரச்சனை இன்னும் இருக்குது, இன்னும் ட்ரைனேஜ் சரியாக ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, ரோடு ஃபெசிலிட்டிஸ் பெருசாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம முதல்வர் வேட்பாளர், ஸ்டார் வேட்பாளர் தொகுதி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். கொளத்தூர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விழுவடைஞ்சு பெருசான தொகுதியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இன்னமும் சில சட்ட சிக்கல்களை அந்த இடத்துல சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். முழு சிக்கல்களை தவிர்த்து யார் பண்ணினாலும் அது நல்லது, வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா தண்ணி நிற்கிறப்ப அண்ணாமலை அவர்கள் போட்லாம் போய் பார்த்து அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகுனது எல்லாமே இன்றைக்கும் நம்ம வீடியோலாம் பார்க்குறோம். நிறைய அங்கே இருக்கிற மக்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னமும் எங்களுக்கு ரோடெல்லாம் உள்ள சரியாக போடலை, இன்னும் எப்போ முடிவடையும்னே தெரியல, மழை வந்தது அப்படின்னா இன்னைக்கும் மோட்டரை தான் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவங்க சொன்ன மாதிரி ஒரு 4000 கோடி ஒதுக்கி அந்த தொகுதியில் எல்லாமே வாரிட்டாங்களா, உள்ள எல்லாமே ட்ரைனேஜ் மூலியமாக தான் போகுதுன்னா அதை சரியாக பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அங்கே சொல்கிறாங்க. சரி, இந்த ஆய்வுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இந்த இடத்துல ஒரு 3 முனை போட்டி, 4 முனை போட்டி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா ஒரு வெற்றியை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர் திரு சத்யா அவர்களோட நம்ம இன்னைக்கு பகிர்ந்துரையாடலாம். திரு சத்யா, நீங்கள் உங்களோட ஆய்வுகளை இங்கே பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் திரு தினேஷ். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நட்சத்திர தொகுதியை பார்க்குறோம். 13வது தொகுதி கொளத்தூர் தொகுதி. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா கடந்த முறை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1,05,522 வாக்கு, 60.86% வாக்கு வாங்கி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த தொகுதியில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதி ராஜாராம் என்றவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் 35,138 வாக்கு, 20.27% வாக்கு வாங்கி 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 2-3 தொகுதியில் மக்கள் நீதி மையம் ஏன்னா அவர் புதுசாக கட்சி தொடங்கி மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குனார். அந்த எதிர்பார்ப்பின் தாக்கம் பார்த்தீங்கன்னா சில தொகுதியில் மக்கள் பெருவாரியாக ஆதரவு தந்திருக்காங்க அவருக்கு. இது 3வது தொகுதி, 3வது இடத்துல மக்கள் நீதி மையம் நாம பார்க்கறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ்குமார் 14,210, 8%, 8.25% வாங்கியிருக்காங்க. 4வது இடத்துல நாம் தமிழர் கமிலஸ் செல்வா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 6.58%. இந்த தொகுதியில் 4வது இடத்துல நாம் தமிழர் வந்திருக்காங்க. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, கடந்த 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. 2011 பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்து திரு சைதை துரைசாமி, அவர் மேயராக இருந்தார், அதுக்கு முன்னாடி அவர் எதிர்த்து நின்னாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவு தான். கிட்டத்தட்ட 68,000 சில்லற வாக்கு திரு மு.க. ஸ்டாலின் வாங்குறாரு. 65,000 வாக்குகள் வாங்கி 2ஆம் இடத்துல கடும் போட்டி நிலவி தான் முதல் முறை இந்த தொகுதியை மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறாரு. 2வது பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 வாக்கு வித்தியாசத்துல இந்த தொகுதியை வெற்றி பெறாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். கடந்த முறை 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 வாக்கு வித்தியாசத்துல இந்த தொகுதியில வெற்றி பெறாரு. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, திரு தினேஷ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் பெரும்பான்மையாக வாழற தொகுதியாகவும் பார்க்கலாம், மேல்தட்டு மக்கள்
ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாழுற ஒரு தொகுதியாகவும் பார்க்கலாம். இந்த தொகுதி மட்டும் இல்லை, வெள்ளிவாக்கம், பெரம்பூர் இந்த சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் ரொம்ப வந்து இடையூறுக்கு உள்ளாகிற ஒரு தொகுதி. தண்ணி அதிகமாக நிற்கும். ஏன்னா இதுக்கு பின்புறம் தான் பார்த்தீங்கன்னா இரட்டை ஏரி, புழல் ஏரி போன்ற ஏரிகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். அவர் தினேஷ் சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்காக பெரிய அளவில் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இப்போவும் மாநகராட்சி என்ன சொல்கிறாங்கன்னா 99.9% வேலைகள் முடிந்து விட்டது, அந்த 1% தான் இருக்குது அப்படின்ட்டு. கொளத்தூர் தொகுதியில் 2021 அது திமுகவோட நல்ல நேரமானு தெரியல, மழை ரொம்ப இந்த வாட்டி குறைவாக பதிவாயிருக்கு. அதிகமாக பதிவாயிருந்தால் கண்டிப்பாக நிறைய இடையூறு நடந்திருக்கும். அதே மாதிரி பெய்ந்த மழைகளில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டாங்க. தினேஷ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது ட்ரைனேஜ் வழியாக போகலை. நாங்கள் கண்கூட பார்த்த வரைக்கும் எப்படின்னா அது பம்ப் பண்ணி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பம்ப் பண்ணி மழை வெள்ளம் நிற்காமல் பார்த்துக்கிட்டாங்க. இதே மாதிரி 2026 மழை பெஞ்சா இதே மாதிரி பண்ணாங்கன்னா அது தொகுதியில் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படியாவது தண்ணி நிற்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த தொகுதி வந்து 3 முனை போட்டி 4 முனை போட்டின்னு நம்ம 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் 3 முனை போட்டியாக இருந்தாலும் 4 முனை போட்டியாக இருந்தாலும் திமுக வெல்வது உறுதி. ஆனால் இந்த முறை என்ன ஆகும்னா 3 முனை போட்டியில் அந்த வாக்கு வித்தியாசம், கடந்த முறை ஒரு 70,000 வாக்கு வித்தியாசத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. 3 முனை போட்டியாக இருந்தால் தாவேக, அதிமுகலாம் வரும். கண்டிப்பாக தாவேகாக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அதிமுகக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வித்தியாசத்தை வந்து இந்த தொகுதியில் குறைக்கும். 4 முனை போட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வித்தியாசம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க ஒன்று சேரும் போது இருக்கிற பலம் தனித்தனியாக இருக்கும் போது இருக்காது. அப்போ 4 முனை போட்டியில் ஒரு 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து திமுக வெல்லும். அதே மாதிரி 3 முனை போட்டியாக இருந்ததுன்னா ஒரு 10,000க்குள்ளே தான் அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குன்றது கள நிலவரமோ இதற்கு முன்னாடி வாக்களித்த மக்களோட அந்த வாக்களித்த ரிப்போர்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அது அப்படி தான் தோணுது. ஆனால் இந்த தொகுதி உறுதியாக திரு ஸ்டாலின் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு 100% இருக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா சமுதாய மக்களும் வாழ்கின்ற ஒரு தொகுதி தான். நீங்கள் சென்னையில் முக்கால்வாசி எல்லா தொகுதியும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமுதாயம் வாரியாக நம்ம பிரிக்க முடியாது. நீங்கள் 2 விதமாக பிரிக்கலாம், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்ட்டு. அதில் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள் இருக்கிற இடம். மத்திய சென்னையில் உழைக்கும் மக்கள், கொஞ்சம் மேல்தட்டு மக்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கலந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நாம் பார்த்துட்டு வர தொகுதிகள் எல்லாமே மக்களோட எண்ணமும் கள ஆய்வும் என்ன சொல்லுதுன்றதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும் போதும் 13வது தொகுதி கொளத்தூர் தொகுதி கண்டிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் அவர் வெல்வது உறுதி என்பது உறுதி. அதில் அந்த வாக்கு வித்தியாசங்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு அதிகம். அது 3 முனை போட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 10,000 15,000க்குள்ளே தான் அந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். 4 முனை போட்டியாக இருந்தால் ஒரு 30,000லேருந்து 40,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி திரு சத்யா அவர்கள். பொதுவாக திமுக வட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கொளத்தூர் தொகுதி அப்படின்னாலே ஒரு நட்சத்திர வேட்பாளர் தொகுதி அப்படின்னு மாறி அமைஞ்சதுனால இந்த தொகுதியிலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் நிற்பாரா, ஒருவேளை இந்த தொகுதி ஒரு முதல்வர் தொகுதி அப்படிங்கிறதுனால அடுத்து துணை முதல்வருக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டு அவர் ஒரு வேற இடத்துல நிற்பாரா அப்படின்னு ஒரு களம் கூட பார்க்கப்படுறாங்க. அப்படி எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேப்பாக்கம் தொகுதி வந்து அவர் போய் எடுக்கிறதுக்கான காரணமும் நிறைய கல ஆய்வு அவங்க சார்ந்து பண்ணியிருப்பாங்க. அவர் சேப்பாக்கத்தை தாண்டி வரமாட்டார், இவரும் கொளத்தூரை தாண்டி போக மாட்டார். இப்போ இருக்கிற கல சூழ்நிலையில் என்னுடைய பார்வையில் முதல்வரும் துணை முதல்வரும் தொகுதியை கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. அது என்னோட பார்வையில் நான் உறுதியாக சொல்கிறேன். அதான் இது அந்த பகுதி மக்களோட பார்வையில் இதுவும் ஒரு பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு வேளை அவங்களே வேட்பாளராக நின்னால் ஒரு மாற்று கருத்து எதுவுமே இல்லாமல் திரும்ப முதல்வர் நின்னாலும் சரி அல்லது அவரது மகன் அவர் நின்னாலும் சரி, இது வெல்வது என்னவோ திமுக அப்படிங்கிறது பிரதானமான ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் அரசியல் அறிவுகள் பெறணும் அப்படின்னாலும், இல்லை எங்களோட நீங்கள் கமெண்ட்டில் விவாதமே செய்யணும் அப்படின்னாலும் தாராளமாக எங்களோட விவாதிக்கலாம். ஸோ அடுத்த 14வது தொகுதியை உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அதுவரையும் தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு ஆதரவளித்துட்டு வந்துட்டு இருக்கிற அத்தனை நல்லுணங்களுக்கும் மிக்க நன்றி.